அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமி இந்த மாதம் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அதாவது சனிக்கிழமையே தொடங்கிறது. சனிக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. தமிழ் தேதிக்கு ஆடி 5ஆம் தேதி இந்த பௌர்ணமி இருக்கும். ஜூலை 20ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு முதல் தொடங்கி ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:51 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பௌர்ணமி திதியில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், குறிப்பிட்டு இந்த நாளுக்கு அதிகமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த 20ஆம் தேதி மாலையே பௌர்ணமி திதி துவங்கினாலும் கூட சூரிய உதய நேரத்தில் என்ன திதி இருக்கோ அதுதான் அன்றைய நாளுக்கான திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஜூலை 21ஆம் தேதியே ஆடி பௌர்ணமியாக கொண்டாடுறாங்க. எனவே ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி பௌர்ணமி வழிபாடு, பூஜை இவையெல்லாம் மேற்கொள்ளலாம். மேலும் இந்த பௌர்ணமி நாள் மட்டும் இல்லை, இந்த பௌர்ணமி நாளில் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு, இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம். திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் ஜூலை 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே கிரிவலத்தை தொடங்கி மறுநாள் ஜூலை 21ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கு முன்பாக கிரிவலத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மையே நடக்கும். சரி, குறிப்பிட்டு பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக இருக்குது, இந்த நாளில் நாம் நம்ம வீட்டில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இதிலும் ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தையும், சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும், உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா நம்ம முதல்ல கடவுள்கிட்ட போவோம். அதுக்கு அடுத்தபடி நாம் ஜோதிடம் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். அந்த வகையில் நாம் கடவுளை அனுதினமும் வழிபட்டுட்டு தான் இருக்கோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை கொடுக்க முடியும். அதனால் நீங்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி, பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமி நாளில் காலையில் இருந்து நம்ம நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி நோன்பு இருக்கும்போது பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு பிறகு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு 15 நாட்கள் கழித்து தான் இந்த பௌர்ணமி நாட்கள் வரும். ஒவ்வொரு மாதமும் இந்த வழிபாடு, இந்த பூஜைகள் மூலமாக நம்ம பலவிதமான நன்மைகளை பெறுகிறோம் என்று சொல்கிறாங்க. இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் கிடைப்பதாகவும் நம்பப்படுது. இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு தேவி மற்றும் அம்மனுடைய வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பெண்கள் தங்களுடைய வீடுகளில் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனுடைய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம். இந்த பௌர்ணமி நாளில் புதிய வீடு, மனை ஆகியவற்றை பெற நினைக்கிறவங்க இந்த நாளில் விளக்கேற்றி லலித சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் விரத முறை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருங்கால சந்ததி செழித்து இருக்க வேண்டும் என்று நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. குறிப்பிட்டு சித்திரை முதல் பங்குனி வரையும் இந்த வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் கருத்தாக இருந்து வருது. பௌர்ணமி தினத்தன்னைக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள், குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போகும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாளில் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நாம் இந்த நாளில் எந்த மாதிரியான விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது
உலகத்தை படைத்த உலக நாயகனான அம்பிகையை பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நாம் வழிபாடு செய்யும்போது இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமியில் கட்டாயமாக விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் சகல வளங்களும் பெற முடியும் என்பது ஐதீகம். பொதுவாகவே சித்திரை மாத பௌர்ணமி அப்படிங்கிறத நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். இந்த நாள் ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம், பானகம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இவை எல்லாம் நாம் வைத்து வழிபட செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பிறவா நிலையை அடைய முடியும் என்று சொல்லுவாங்க. நாம் எல்லோருமே கடவுளை வணங்குவது அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளே எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடாது, இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குங்க. விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இனி பிறவா நிலையை அடைய முடியும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விளாம்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதே போல் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு இந்த நாளில் நாம் வழிபாடு செய்வதை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் அடுத்ததாக ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காரிய வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவது. நைவேத்தியமாக உளுத்தம் பருப்பு சாதம், முக்கணிகளையும் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மங்களகரமான பலனை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல் அடுத்ததாக ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த தினத்தில் அம்பிகையை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நைவேத்தியமாக படைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து சேரும். ஆடி மாத பௌர்ணமியிலும் சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க. வட மாநிலத்தவங்க கோபத்ம விரதம், சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும். இந்த நாளில் அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா, நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது ரொம்ப விசேஷம். இதே போல் அடுத்ததாக ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் இவை எல்லாம் நீங்கும். வெண்பொங்கலும் நெய் பொங்கலும் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இதே போல் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை துதித்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இந்த மாத பௌர்ணமி தீப திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுது. இதே போல் அடுத்ததாக மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். நைவேத்தியமாக நாம் களியை வைத்து படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. இதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பாயாசம் நைவேத்தியமாக படைத்து பௌர்ணமி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும். தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு. இதே போல் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து நாம் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் விலகி ஓடும், இன்ப நிலை கிடைக்கும். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் வழிபட்டு வருவது மேலும் ரொம்ப சிறப்பு. மேலும் சிவதீட்சை பெற யோகம் இந்த வழிபாட்டு மூலியமாக கிடைக்கும்.
இதே போல் பௌர்ணமி வழிபாடு, அதாவது பங்குனி பௌர்ணமி வழிபாடு. பங்குனி பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நாம் தான தர்மம் செய்ததுக்கான பலனை பெற முடியுமா? அம்பிகைக்கு விளக்கு ஏற்றி பருப்பும் நெய்யும் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும். பௌர்ணமி என்பதே சிறந்த நாளாக இருக்கும். அனைத்து பௌர்ணமியும் விசேஷமானது தான். தெய்வங்களுக்கு அதீத சக்தி பௌர்ணமியில் தான் இருக்கும். இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து எளிமையாக வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். ஆனால் கிரிவலம் வருவது, ஆலய தரிசனம், கோபுர தரிசனம் போன்றவை ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். வாழ்க்கையில் வளம் பெற பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.